சென்னை பாரிமுனையில் போதை ஓட்டுநரால் கட்டுப்பாட்டை இழந்த கார் முத்துசாமி பாலம் சென்டர் மீடியனில் மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்ன? தற்போது ஓட்டுநரின் நிலை என்னவாக இருக்கிறது? சென்னை பாரிமுனை முத்துசாமி பாலம் அருகே ஒரு அதிவேகமாக வந்த கார் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அந்த முத்துசாமி பாலம் அருகே இந்த சென்டர் மீடியத்துல மோதி விபத்தை ஏற்படுத்தியதால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுது. குறிப்பாக பலத்த சத்தத்துடன் இந்த விபத்தானது நிகழ்ந்ததால உடனடியாக அருகில் இருந்த போக்குவரத்து போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்த நபரை உடனடியாக மீட்டு மேலும் காரை அப்புறப்படுத்தி இது தொடர்பாக அந்த நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல அவர் குடிபோதையில இருந்திருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவரிடம் தொடர்ச்சியாக ஆவணங்கள் மற்றும் லைசன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை போக்குவரத்து போலீசார் கேட்டபோது அவர் தர மறுத்து போலீசாருடன் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தான் பாஜக நிர்வாகி எனவும் தன் மீது தேவையில்லாமல் அவதூறு பரப்ப வேண்டாம் என கூறி தொடர்ச்சியாக அந்த குடிபோதையில் இருந்த ஆசாமி அவர் தொடர்ச்சியாக போக்குவரத்து போலீசாரிடம் ஒத்துழைப்பு வழங்காமல் அவர் தொடர்ச்சியாக இது போன்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவர் பெயர் தரணி என்பதும் வீட்டில் சண்டையிட்டதால தான் இது போன்ற அதிவேகமாக ஓட்டி காரை விபத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் வாக்குமூலத்தை அளித்துள்ளார். இருப்பினும் அந்த பகுதியில தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் அந்த வரும் வழி என்பதால் உடனடியாக போலீசார் அந்த காரை அப்புறப்படுத்தி அந்த நபரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை நிறைவிற்கு பிறகு அவர் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியதாக 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் விபத்தை ஏற்படுத்தியதற்கான வழக்கு பதிவு மற்றும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கதால அதன் பிறகும் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் போலீசார் தரப்புல குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மத்திய அமைச்சர் வரும் வழியில இது போன்ற விபத்து ஏற்படுத்தியதால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில தற்போது அதனை போலீசார் அப்புறப்படுத்தி தற்போது அந்த நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.